அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். மகா பெரிவா ஒரு பிரத்யக்ஷ தெய்வம். பாதுகா சகஸ்திரம் முழுக்க பகவானோட திருவடி பற்றியே சொல்கிறது. பகவானோட திருவடியை பிடிச்சுண்டா நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கரெக்டாக இருக்கும். பாதம்தான் உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். உன் தலையில் எழுதியிருக்கிற கெட்ட எழுத்தை அழித்து நல்ல தலை எழுத்தாக மாற்றும். பெரிவா தன்னோட மென்மையான பாதத்தை அழகாக நீட்டி வச்சுட்டு காட்டுறாளே, அதை பிடிச்சிக்கணும். எப்படி பெரிவா பாதத்தை பிடிச்சுண்டா பகவானை அடைய முடியும்னு கேட்க தோன்றதா? நமக்கு காய்ச்சல் வந்தாலோ உடம்பு முடியலனாலோ கஞ்சி குடிக்க சொல்லுவா. ஏன்னா டைல்யூட்டட் ஃபார்மேட்டில் இருக்கிறது சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். சத்து நம்மளோட முயற்சி இல்லாமலேயே உடம்புக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் ஆச்சாரியன் திருவடிங்கிறது டைல்யூட்டட் ஃபார்மேட்டில் கிடைக்கிற அனுகிரகம். அதை நாம் பக்தியால் பருகினா பிறவி துன்பம் அப்படிங்கிற இந்த நோய் நம்ம முயற்சி இல்லாமலேயே சரியாக போயிடும். பக்தியும் பகவானோட அனுகிரகமும் நம்ம முயற்சி இல்லாமலேயே நமக்கு கிடைச்சிடும். அதனால் வந்தே குரு பரம்பராம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கற்பித்த மகா பெரியவா பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் பார்த்துப்பார். ஒரு காந்த துண்டில் ஒரு இரும்பு துண்டை ஒட்டிட்டா அந்த காந்தத்தோட சக்தியை இரும்பு துண்டு ஈர்த்துண்டு அடுத்தடுத்து வர்ற எல்லா இரும்பையும் லைனாக ஒட்ட வச்சிடும். அது மாதிரி ஆச்சாரியன் திருவடிங்கிற பாதத்தை நாம் தொட்டுட்டோன்னா அது இரும்பு சங்கிலி தொடர் மாதிரி அவர் குரு, அவரோட குரு, அவர் குருவோட குருன்னு பகவான்கிற காந்த துண்டுகிட்ட எளிமையாக கொண்டு சேர்த்துடும். அதனால தான் சொல்கிறோம், பெரிவா பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் வழிகாட்டுவார். பெரிவா பாதங்கிறது பகவான்கிட்ட நம்மளை கொண்டு சேர்க்கிற கூகுள் மேப் மாதிரி. உங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்கிற மாதிரி அவரோட திருவடி நோக்கி வாங்கும். பகவான்கிற டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவர் பொறுப்பு. அதனால தான் சொல்கிறேன், பெரிவா பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் பார்த்துப்பார். ஒரு டாக்டர் சொல்லியிருக்கார், பெரிவா பாதம் பஞ்சு மாதிரி மென்மையாக பிறந்த குழந்தையோட பாதம் மாதிரி இருக்குமா. பல கோடி மைல்கள் பகவானை பக்தர்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாதம் நடந்ததே. நோட் பண்ணிக்கோங்க, அவர் பகவானை பார்க்கறதுக்காக நடக்கலை, பக்தனுக்கு பகவானை காட்டுறதுக்காக நடந்தார். எப்படி இந்த பாதம் இவ்வளவு மென்மையா அழகா பிங்க் கலரில் மெத்த மாதிரி இருக்குன்னு கேட்க தோன்றதா? அவரோட கண்ணிலிருந்து கருணை பூக்கள் வழியெங்கும் கொட்டி கிடக்கு. அது மேலே அவர் நடந்ததுனால தான் இந்த பாதம் இவ்வளவு மென்மையாக இருக்கும்னு தோணித்து. ஏன்னா தன்னோட பக்தனை பார்க்குற மாத்திரத்திலேயே பெரிவா கண்ணில் பேசுவா. வாஞ்சையா, அன்பா, சில சமயம் செல்ல கோபமாக கருணை பூக்களை சொரிய ஆரம்பிக்கிறா இல்லையா? அதனால் அது மேலே நடந்து போயிருக்கா பெரிவா. அதனால தான் அவரோட பாதம் மென்மையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பெரிவா பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் பார்த்துப்பார். பெரிவா ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் மாதிரி. எல்லா சத்தும் அதில் அடங்கியிருக்கு. அனைத்து தெய்வங்களும் கூடியிருக்கிற பரபிரம்மம் என்கிற மல்டி விட்டமின் பெரிவா பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் பார்த்துப்பார். பெரிவா காவி புடவை கட்டின்ற அம்மா, தண்டம் வச்சுட்டுருக்கிற டீச்சர். அன்பை அம்மா மாதிரி பொழிவா, டீச்சர் மாதிரி கண்டிப்பாக. அம்மா நம்மளை தனியாக இருக்கிறத நிறைய திட்டுவா. அப்பா திட்டினா குழந்தை பாவம், அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவா. அது மாதிரி பெரிவா நம்ம கர்ம வினையை தீர்க்கறதுக்காக நம்மளை தனியாக திட்டுவா. கண்டிப்பாக டிசிப்ளின்டாக இருன்னு சொல்லுவா. பகவான்கிட்ட குழந்தை பாவம் தெரியாமல் பண்ணிடுது, மன்னிச்சுடு, அதுக்கு நல்லது கொடுன்னு நமக்காக பேசுவார். அதனால தான் அவரோட புக்குக்கு பேர் தெய்வத்தின் குரல். அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, பெரிவா பார்த்துப்பா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.